நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரையுள்ள பகுதி. ராகம் அம்சுத்தனி. நண்பர்களே, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாளிடத்தில் பிறந்த இறைமகன் என்ற கருத்து கிறிஸ்தவர்களிடையே நிலவி வருகிறது. நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆகிய ஞானம்தான் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு. இயேசுவாகிய ஞானத்தை கொண்டுதான் இறைவன் அனைத்தையும் படைத்தார் என்பதை நிரூபிக்க கொலோசையர் 1:15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். Jesus is the image of the invisible God, the firstborn of every creature. For by him were all things created, that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers. All things were created by him and for him. And he is before all things, and by him all things consist. படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான் தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். கடல்களே இல்லா ஊற்றுகளில்லா காலத்தில் இறைவன் என்னை படைத்தார். படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான் தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். கடல்களே இல்லா ஊற்றுகளில்லா காலத்தில் இறைவன் என்னை படைத்தார். மலைகள் குன்றுகள் நிலை பெறும் முன்னே, உலகில் வெளிச்சம் தோன்றும் முன்னே, மண் திரளை அவர் படைக்கும் முன்னே, ஞானமெனும் நான் பிறப்படைந்தேன். மலைகள் குன்றுகள் நிலை பெறும் முன்னே, உலகில் வெளிச்சம் தோன்றும் முன்னே, மண் திரளை அவர் படைக்கும் முன்னே, ஞானமெனும் நான் பிறப்படைந்தேன். படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான் தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். வானங்களை அவர் படைக்கும் முன்னே, கடல்களின் எல்லையை குறிக்கும் முன்னே, மேகங்களை அவர் அழைக்கும் முன்னே, பூமிக்கு அடித்தளம் அமைக்கும் முன்னே, வானங்களை அவர் படைக்கும் முன்னே, கடல்களின் எல்லையை குறிக்கும் முன்னே, மேகங்களை அவர் அழைக்கும் முன்னே, பூமிக்கு அடித்தளம் அமைக்கும் முன்னே, படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான் தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். நான் அவர் அருகே சிற்பியாயிருந்தேன், தினமும் அவருக்கு மகிழ்வினை அளித்தேன், அவர் முன்னிலையில் செயல் புரிந்தேன். மானிட இனத்தை மகிழ்வுடன் கண்டேன், நான் அவர் அருகே சிற்பியாயிருந்தேன், தினமும் அவருக்கு மகிழ்வினை அளித்தேன், அவர் முன்னிலையில் செயல் புரிந்தேன். மானிட இனத்தை மகிழ்வுடன் கண்டேன், படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான் தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். பிள்ளைகளே செவி கொடுங்கள் எனக்கு, பின்பற்றுங்கள் என் வழிகளை எல்லாம்,
ஞானமாம் எனை பெற பயிற்சி பெறுங்கள். பேறு பெற நீர் செவி கொடுங்கள். பிள்ளைகளே செவி கொடுங்கள், எனக்கு பின்பற்றுங்கள் என் வழிகளை எல்லாம். ஞானமாம் எனை பெற பயிற்சி பெறுங்கள். பேறு பெற நீர் செவி கொடுங்கள். படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான், தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். விழிப்புடன் எனது வாயிலில் நின்று ஞானத்திற்காக காத்திருந்தால் கேடொன்றும் உனக்கு வருவதில்லை. என்னை வெறுத்தால் நீ மரித்திடுவாய். விழிப்புடன் எனது வாயிலில் நின்று ஞானத்திற்காக காத்திருந்தால் கேடொன்றும் உனக்கு வருவதில்லை. என்னை வெறுத்தால் நீ மரித்திடுவாய். படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான், தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். கடல்களே இல்லா ஊற்றுகளெல்லாம் காலத்தில் இறைவன் என்னை படைத்தார். படைப்பின் தொடக்கம் ஞானமெனும் நான், தொல்பழங்காலத்தில் என்னை படைத்தார். கடல்களே இல்லா ஊற்றுகளெல்லாம் காலத்தில் இறைவன் என்னை படைத்தார்.